நேரமாகுது, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. தூங்க வேண்டாமா? தூக்கமா? இனிமே அது வருமா? எத்தனை தடவை யோசிச்சு பார்த்தாலும் கார்த்திக் ஏன் இப்படி பண்ணான்னு புரியவே மாட்டேங்குது. சுந்தர் இல்லாம இத வேற யார் சொல்லியிருந்தாலும் நானும் இதை நம்பியிருக்க மாட்டேன். குற்றாலத்துல ஏதோ ஒரு லேடி எதுக்காக கார்த்திகை பத்தி போய் சொல்லணும்? யோசிக்க யோசிக்க எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. பாட்டுல ரிசர்ச் பண்றதுக்காக ஒரு தடவை கார்த்திக் குற்றாலம் போயிருந்தான். அங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருந்தான். 2009 2010 நான் தானே கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு. அதனால தானே கேட்ட எல்லாத்தையுமே நம்ப வேண்டியதா இருக்கு. நம்ம வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு. அது நம்ம யாருக்குமே தெரியல. நாம் பாட்டுக்கு குளிக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குறோம். இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? எந்த காரணத்தை கொண்டும் இது அம்மாவுக்கு தெரியவே கூடாது. சுந்தர் சொன்னதை வச்சு பார்த்தா கார்த்திகோட பொண்ணு அப்பாவை பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். கார்த்திக்கும் அவளை பார்த்ததில்ல. ஆனா அந்த பொண்ணு இப்ப அப்பாவை தேடி வீட்டை விட்டு போயிருக்கா. எங்க போயிருப்பா? இதுல ஜீர்ணிக்கவே முடியாத விஷயம் என்ன தெரியுமா? அது ஒரு 7 வயசு பொண்ணு. அதுக்கு என்ன தெரியும்? எங்கேனாலையும் இங்க ஸ்ருதி சகல வசதியோட சந்தோஷமா இருக்கா. ஆனா கார்த்திகோட இன்னொரு பொண்ணு அங்க நடு ரோட்ல இருக்கா. இது எவ்வளவு பெரிய பாவம். ஒரு குழந்தை வேணும்னு 15 வருஷமா ஏங்குறோம். நமக்கு ஒரு குழந்தை இல்ல. ஆனா நம்ம வீட்டுல ஒரு குழந்தை எங்கேயோ ரோட்ல திரியறா. ஏன் இப்படி? நந்தினி, ஏய், இங்க பாரு. ஏய், இங்க பாரு. அழாத. கார்த்திகை நினைச்சா கோபமும் ஆத்திரமும் தான் வருது. அவன் என் தம்பி இல்ல, என் புள்ள. அவன் என்னோட சண்டை போட்டாலும் இல்ல கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷமே எல்லாம் மறந்துடும். ஆனா அவன் இப்ப பண்ணிருக்கிற துரோகத்தை யாராலையும் மன்னிக்க முடியாது. இவன் என்ன பெரிய பாடகனா இருந்து என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? இவன் இப்ப பண்ணிருக்கிற பாவத்துக்கு பரிகாரமே இல்லையே. இவன் எப்படி நிம்மதியா இனிமே எப்படி நல்லா இருக்க முடியும்? நீங்களே சபிக்காதீங்க. இந்த நெருடல் இல்லாம என்னால அவனை எப்படி பார்க்க முடியும்? இன்னும் இந்த மாதிரி என்கிட்ட எதையெல்லாம் மறைச்சிருக்கானோ. இவன் என்ன பெரிய பாடகனா இருந்து யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு குழந்தை அனாதை அலைய விட்டுட்டு இவன் என்ன பெரிய பாடகன்? அட்லீஸ்ட் அந்த குழந்தை எங்க இருக்குன்னு தெரிஞ்சாலாவது அதை நாம எடுத்துட்டு வந்து வளர்க்கலாம். நானும் அதே தாங்க நினைச்சேன். அவளை இங்க கூட்டிட்டு வந்து நம்ம குழந்தைய அவளை இந்த வீட்லயே வளர்க்கணும்னு. செய்யணும் நந்தினி. கார்த்திகோட புள்ள எதுக்காக அனாதை அலையணும்? கடவுளே, அந்த குழந்தை எங்க இருந்தாலும் எங்க கண்ணுல காட்டு.